இங்கு நமக்கான சூழலியல் அக்கறை, நம் பிள்ளைகளுக்காக இந்த புவிக்கோளத்தை பாதுகாத்து கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதுதான் நீங்க பூவுலகி நண்பர்களுடைய நோக்கம். இன்றைக்கு ஒரு மிக மோசமான வணிகம் நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. 2015 பாரிஸ்ல ஒரு மாநாடு கூட்டியது சூழலியலாளர்கள் அல்ல, உலகம் முழுக்க இருக்க அறிவியலாளர்கள். அவங்க தான் சொல்றாங்க இந்த பூமி ஆபத்தில் இருக்குது. தலைப்பு கானகத்தின் குரல் என்று தலைப்பு கொடுத்திருப்பார். கானகத்தின் குரல், அதை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நான் சொன்னது போல அகிலாவுடைய ஒரு அந்த சங்க இலக்கியத்திலிருந்தே ஒரு தொடர்ச்சியாக 2 செய்திகளை சொல்ல. நாம் இங்கு கூடியிருப்பதனுடைய அடிப்படை ஒரு பேச்சை கேட்பதற்கல்ல அல்ல. பேச்சை கேட்கணும்னா நமக்கு நிறைய பட்டிமன்றங்கள் இருக்குது, கம்பராமாயண கூட்டங்கள் இருக்குது, நிறைய நடக்கும். அதல்ல, இங்கு நமக்கான சூழலியல் அக்கறை, நம் பிள்ளைகளுக்காக இந்த புவிக்கோளத்தை பாதுகாத்து கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதுதான் நீங்க பூவுலகி நண்பர்களுடைய நோக்கம். ஆகவேதான் நாம் கூடியிருக்கிறோம். அதான் இந்த பூவுலகினுடைய அடிப்படை. பல்வேறு வடிவங்களில் செய்திகளை பேசுவதும் அதை செயல்படுத்துவதும் களத்தில் போய் சேர்ப்பதும் தான் என்னுடைய நோக்கம். அப்படிதான் கூடியிருக்கு. அடிப்படை இதுதான். இந்த அடிப்படையில் நாம எப்போதுமே நமக்கு இருக்கிற சவால் என்னன்னு கேட்டா, நாம எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருப்போம். ஆனால் பொதுவெளியில் இதை பற்றிய அக்கறை இல்லாட்டி பரவாயில்ல, புரிதலே இல்லாமல் பல கருத்துக்களை சொல்வார்கள். அந்த கருத்து இப்போதல்ல, இந்த சூழலியல் இயற்கை பாதுகாப்பு அக்கறை பற்றி யாரெல்லாம் பேச ஆரம்பித்தார்களோ அப்போதிருந்தே சூழலியல்வாதிகள் வளர்ச்சிக்கு தடையானவர்கள். இப்போது வரைக்கும் நம்ம விமான நிலைய எதிர்ப்பு வரைக்கும் நம்மளை இப்படிதான் சொல்றாங்க, சூழலியல்னா வளர்ச்சிக்கு தடையானவர். இப்போ அதுதான் உண்மையா? இன்னும் சூழலியல்வாதின்னா ஆன்டி டெவலப்மெண்டா அப்படின்னா அப்படி அல்ல. இதை யார் புரிஞ்சிருக்காங்கன்னா, உலகம் முழுக்க இந்த டெவலப்மெண்ட்டுக்கு டெவலப்மெண்ட்டை முன்னெடுத்தவர்களே அதை புரிஞ்சுட்டு தான் ஒரு வார்த்தையை கூட சேர்க்க ஆரம்பிச்சாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கூட சேர்க்க ஆரம்பிச்சாங்க. நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா அது டெவலப்மெண்ட். ஆனால் நான் பண்றது என் தலைமுறைக்கு ஆபத்தை விளைவிக்காமல் இருக்கணும், அதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் வருவதற்கே பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது. இன்னைக்கும் அந்த புரிதல் வந்திருக்காங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆனா 2000 வருடத்துக்கு முன்பாக ஒரு 2 வரியில ஒரு விஷயம் சொல்லப்படுது. நம்மெல்லாம் யாரையாவது பார்த்தோம்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். கொஞ்சம் அடிக்கடி பார்க்குறவங்க, உரிமையா பார்க்குறவங்கன்னா சாப்பிட்டீங்களான்னு கேட்போம். இது கேட்போம். அதுக்கு அடுத்து இன்னும் உரிமையானா என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்போம். ஆனா யாரையாவது எப்போதாவது சாப்பாடுன்னா என்னன்னு கேட்டதுமா? வாட் இஸ் ஃபுட் இப்படி கேட்போமா? உணவுனா என்னன்னு கேட்போமா? அப்படி யாராவது கேட்டா என்ன பதில் சொல்லுங்க? வாட் இஸ் ஃபுட், உணவுனா என்ன? அப்படியே கொஞ்சம் தேடணும்னா பசி ஆற்றுவது உணவு, அப்படி வரலாம். அல்லது ஆற்றல் தருவது உணவு, அப்படி வரலாம். இப்படிதான் நிற்கும் உணவு. ஆனால் இந்த கேள்வியை 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவிஞர் எழுப்புறார். முதல் வரி உணவெனப்படுவது, 2 வார்த்தையில அதுக்கு பதில் சொல்றான். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, லேண்ட் அண்ட் வாட்டர் இஸ் த ஃபுட். இப்ப வாங்க, ரோட்டோரத்தில் பாட்டி விற்கிற இட்லியில இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல விற்கிற பீஸா வரைக்கும் உணவும் நிலமும் தண்ணீரும் இல்லாமல் ஒரு உணவை நம்ம செய்திட முடியுமா? முடியாதுன்னா எல்லா அரசுகளும் தங்களுடைய முதன்மையானதாக மக்களுக்கு உணவு தரணும்னு சொல்றாங்கன்னா, உணவு தரணும்னா என்ன வேணும்? தண்ணியை காப்பாற்றணும், நிலத்தை காப்பாற்றணும். தண்ணியும் நிலத்தையும் காப்பாற்றுறோம்னு நாம எப்படி வளர்ச்சிக்கு தடையானவர்? இதுதான் நமக்கு அவங்க கொடுக்க வேண்டிய பதில். 2000 வருஷத்துக்கு முன்னாடி
நம்முடைய தமிழ் சமூகம் இதை நமக்கு சொல்லிக் கொடுத்தது. சூழலியல் என்பது சூழலியல்ங்கிற வார்த்தை இல்லை, ஆனா அகிலா சொன்னதை போல இயற்கையை புரிந்து கொண்ட ஒரு பேரறிவு கொண்ட ஒரு சமூகம் ஆக நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்காங்க என்பது பெருமிதம் கொள்ளும். இப்ப அந்த பெருமிதத்தை நம் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த பெருமிதத்தை சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. நம்ம கிட்ட மட்டும் உலகம் பூரா என்விரான்மெண்டல் சயின்ஸ் யார் வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம், தமிழர்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கூடாது. யாரும் சொல்லிக் கொடுக்கூடாது. ஏன்னா அவ்வளவு விஷயங்களையும் பேசியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். கானகம் காட்டை பற்றி பேசணும்னா ஒரே ஒரு திருக்குறள், அது பல பேருக்கு தெரியும். அந்த திருக்குறள் எங்க வருதுன்னா அரண் என்கிற அதிகாரத்துல வருது. அரண்னா பாதுகாப்பு. ஒரு நாட்டுக்கு எது பாதுகாப்பா இருக்கு இதை பத்தி பேசுற 10 குறள் அப்படிதான் பேசுது. இன்னைக்கும் அன்னைக்குமே நாட்டுக்கு பாதுகாப்பு முதல்ல ராணுவம் வரும், அப்புறம் படை வீரர்கள் வருவார்கள், படை கலன்கள் வரும், ஒற்றர்கள் வருவார்கள், மன்னர் அந்த படை தளபதிகள் வருவார். இதான் வரும். ஒரு அரண் அப்படின்னா நாட்டுக்கு எப்படி பாதுகாப்பு படை இதெல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் அந்த குறள் பேசுது. ஆனா ஒரு குறள் அந்த அரண் அதிகாரத்தை கொஞ்சம் வித்தியாசமா பேசுது. என்ன சொல்லுதுன்னா அந்த குறள் சொல்லுது, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற்காடும் உடையது அரண். மணி நீர் வெறும் தண்ணி இல்ல, அழுக்கில்லாத நீர், மணி நீர், கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். மண், ஃபர்டைல் லேண்ட். மலை, வெற்றி சொன்னாரே மேற்கு தொடர்ச்சி மலை. அப்படி அந்த மலை ஏன் அந்த மலை சொன்னாங்கிறது பின்னாடி பார்ப்போம். அணிநிலக்காடு, வெறும் காடு இல்ல, சூரிய ஒளி புகாத காடு, கதிரவன் ஒளி புகாத காடு, அணிநிலக்காடு. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண். இது நாளும் நல்லா இருந்தா ஒரு நாடு பாதுகாப்பா இருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்காங்க. இயற்கை பாதுகாப்பே மானுடத்தின் பாதுகாப்பு என்பதை உணர்ந்த ஒரு பேராற்றல் உள்ள சமூகம் தான். 2 உதாரணம், இன்னும் ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்கு சங்க இலக்கியம். இந்த சங்க இலக்கியத்துக்குள்ளார ஏன் இந்த அகிலாவுடைய தொடர்ச்சியா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இது வெறும் சூழலியலுக்கு மட்டுமல்ல. இங்க தம்பிமார்கள் அழகான பாடல்களை பண்ண எல்லா விஷயங்களும், சமூகத்தில் எல்லா விஷயங்களும். இன்றைக்கு ஒரு மிக மோசமான வணிகம் நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வணிகம் என்னன்னா அறமற்ற வணிகம். எதை வேணாலும் பண்ணு, எதை வேணாலும் பண்ணு, என்ன தப்பு வேணாலும் பண்ணு, கல்ல ஓட, ஆற்றடி, கடலை நாசமாக்கு, என்ன வேணாலும் பண்ணு, லாபம் சம்பாதி. ஒரு அறமற்ற வணிகம். ஆனா இது உன் பிள்ளைக்கு என்ன ஆகும், பேர பிள்ளைக்கு என்ன ஆகும், அதை பத்தி யோசி. இந்த அறமற்ற சமூகத்தை பற்றி கேள்வி கேட்டு நம்மளாம் ஆரம்பிக்கிற போது உடனே நம்ம கிட்ட உட்காந்துருவாங்க. நம்ம மூளையில உன் சாமி எது, உன் சாதி எது, இப்படி உட்கார்ந்து நீ சாமிக்கும் சாதிக்கும் சண்டை போட்டுட்டே இருறான்னு சொல்ல ஆரம்பிச்சு. அதுக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம வரைக்கும் போட்டுட்டு இருக்கோம். ஆனா திரும்ப திரும்ப தமிழகத்தில் பூவுலகி நண்பர்கள் திரும்ப திரும்ப உரத்த குரலில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டே இருக்காங்க, காலநிலை மாற்றம். இந்த காலநிலை மாற்றம் என்பது சூழலியலாளர்களுடைய பிரச்சனை அல்ல. COP 27 நடந்திருக்கிறது. 27லையும் பங்கேற்றவர்கள் உலகம் முழுக்க அறிவியலாளர்கள். 2015 பாரிஸ்ல ஒரு மாநாடு கூட்டியது சூழலியலாளர்கள் அல்ல, உலகம் முழுக்க இருக்க அறிவியலாளர்கள். அவங்க தான் சொல்றாங்க இந்த பூமி ஆபத்தில் இருக்குது. ஆபத்தில் இருப்பது பூமி. எனக்கு என் வீட்டுக்குள்ள சண்டை இருக்கலாம், எனக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு சண்டை இருக்கலாம், என் ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் சண்டை இருக்கலாம், என் மாநிலத்துக்கும் பக்கத்து மாநிலத்துக்கும் சண்டை இருக்கலாம், என் நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் சண்டை இருக்கலாம். இது அப்படி இல்லை. நமக்கு இருக்கிற ஒரே வீடான இந்த பூமிக்கான பிரச்சனை அப்படின்னா இந்த உலகத்தின் முதல் பிரச்சனை அதுதான். இந்த உலகம் என் பிள்ளைகளுக்கு இந்த பூமியை கொடுக்கணுங்கிறது. அதை விட்டுட்டு நீ சாதி மதம் இப்படி சண்டை போட்டு நம்மளை பிரிக்கிற அந்த உலகத்தில் இருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு கேட்டா, மறுபடியும் நம்முடைய
தமிழர் வாழ்வான சங்க இலக்கிய வாழ்வு தான் அதை சொல்லுது. எதை பற்றியும் இதுதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப அது நமக்கு பலமுறை சொன்னதுனால நமக்குள்ள அது பதிலேன்னு தெரியல. வியக்க வைக்கிற விஷயம், உலகம் முழுக்க இனக்குழுக்கள் அடுத்தவனை அடிச்சு சண்டை போட்டு ஜெயிக்கிறவன் தான் வல்லவன் நினைத்து கொண்டு இருக்கிற போது யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொன்ன பெருமிதம் மிக்க ஒரு சமூகம் நம்முடைய சமூகம். ஏன் அப்படி பெருமிதம் மிக்க வேண்டாம் நீன்னு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும். இது நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும், உலக பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். உலக பிள்ளைகளுக்கு, உலக எதிர்கால தலைமுறைக்கு ஒரு உயர்ந்த இயற்கையை பார்த்த, உயிர்களை நேசித்த, உயிர்களை நேசித்த, உயிர்களை புரிந்து கொண்ட, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஒரு சமூக வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறது. வெறும் கனவுல அல்ல, கதைகள் அல்ல, வாழ்ந்திருக்கிறது. அந்த வாழ்க்கை வாழ்ந்த பதிவுகள் நம்மளை இருக்கிறது. அது சங்க இலக்கியம் இருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் திணை வாழ்க்கை. நாளைக்கு பாமையன் வந்து அதான் பேச போறாரு. அந்த வாழ்க்கை தான் இந்த உலகத்திற்கான தீர்வா இருக்குன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில் இருந்துதான் நான் இந்த சூழல்களை இன்னைக்கு பேசுறேன். இது உலகத்திற்கான ஒரு தீர்வை நமக்கு சொல்லுது. அது எல்லாவற்றையும் சொல்லுது. ஆகாறு அளவிட்டதாயிரும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை அப்படிங்கிற அந்த குரல் போதும். எனக்கு என்ன இருக்குதோ அதை பண்ணா போதும். எனக்கு இனிமேல் நம்ம இந்த ரெண்டு 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 விதமான இசங்கள் இங்கு போசப்படும். ஒன்று கன்சூமரிசம், இன்னொரு மினிமலிசம். இந்த கன்சூமரிசம் எதை வேணாலும் வாங்கணும்னு தோணும். அது நமக்கு தேவையா தேவையில்லாமல கவர்ச்சி எல்லாத்தையும் வாங்கணும். நான் அதே இடத்துல மினிமலிசம்னு ஒரு உலகளாவிய கோட்பாடுக்கு வந்துட்டு, எதெல்லாம் நீ வாங்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் முதல்ல வேண்டாம்னு சொல்லு. வேண்டாம்னு சொல்லு. அந்த வேண்டாம்னு சொன்னதுக்கு பிறகு வாங்கியோ ஆகணும்னு தேவைன்னா வாங்க. முதல்ல எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணு. அப்ப எல்லாவற்றையும் குறை. அது அப்பதான் இந்த பூமி தாங்கும். அப்பதான் இந்த பூமி தலைமுறைக்கு கொடுக்க முடியும். இந்த ரெண்டுக்கும் அதே தான் பதில். ஆகாறு அளவிட்டதாயிரும் கேடிலே, போகாறு அகலாக்கடை. அங்கிருந்து ஆரம்பிக்கும். இந்த பின்புலத்துல தான் கானகத்தின் குரலை நம்ம பார்க்கணும். கானகத்தை எப்படி நம் முன்னோர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் என்பதை அகிலா வந்து சொன்னாங்க. இப்போ வந்து நான் வந்து சில பெயர்களை சொல்றேன். ஜீப்ரா அந்த வரி குதிரை கண்ணு முன்னாடி வந்துருக்கு. ஜிராஃப் ஒட்டகச்சிவிங்கி உன் கண் முன்னாடி வந்துருக்கு. ஹிப்போபோட்டமஸ் நீர் யானை அப்படியே எப்படி இருக்குன்னு வந்திருக்கும். ஆஸ்ட்ரிச் நெருப்பு கோழி அப்படியே நடக்கும் முன்னாடி. பாண்டா, அந்த பாண்டா கரடி மரத்தில் ஏறிச்சுங்களா? இப்போ அடுத்து நான் பேர் சொல்றேன். மவுஸ் டீர் என்ன ஓடுச்சு உங்களுக்குள்ள? மவுஸ் டீர் எல்லாம் தன்னுடைய வந்துச்சா? பார்க்கிங் டீர் 2-3 பேர் தலையாட்டுறாங்க. எத்தனை பேர் பார்க்கிங் டீர்னா என்னன்னு தெரியும்? எமரால்டு டவ் ஒருத்தர், 2 பேர். ஓகே 3. ஓகே எக்ஸலண்ட். நீல்கிரி லாஃபிங் கிரஸ் முன்னாடி ஒரு தான். நீல்கிரி மாற்றன் அது என்ன? ஏதோ யார் ஆளுடைய பேரா? நான் முதல்ல ஜீப்ரா, ஜிராஃபி, ஹிப்போபோட்டமஸ், ஆஸ்ட்ரிச், பாண்டா அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துச்சு இல்லைங்களா? அந்த உயிரினங்கள் எதுவுமே இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் எங்கேயுமே அது வாழ்விடம் கிடையாது. அவை இந்தியாவுக்கு வெளியே வாழ்விடம் கொண்டவை. ஜூல வேணா இருக்கலாம். ஆனால் அது நமக்கு தெரியும். ஏன்னா இதை தான் எல்கேஜிலேயே கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த படங்களை போயிட்டு கையில் வச்சுக்கிட்டு மலையோரத்தில் இருக்க தாத்தாவை போய் பார்த்து, தாத்தா இது தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அவருக்கு ஜீப்ரா தெரியாது, வணிகூரை தெரியாது, ஒட்டகச்சி தெரியாது, நீர் யானை தெரியாது, நெருப்பு கோழி தெரியாது, பாண்டா தெரியாது, எல்லாத்தையும் தெரியாதுன்றாரு. அவர் யாரு? எல்லிட்டு. நாம யாரு? அறிவாளி. ஆனால் அவர்கிட்ட போயிட்டு மவுஸ்தீர் படத்தை காட்டினீங்கன்னா, அட இது சருகுமான்ப்பா, இது வந்து சருகுமான் பாம்ப நம்ம மூஞ்ச இங்கே போகும். அவர்கிட்ட போயிட்டு இந்த பாக்கிங் நீர் பாட்டினா, அட இது கேளையாடுப்பா சொல்லிடுவாரு. நாங்கள் வந்து இந்த எமரால்டு டவ் அப்படின்றது வந்து மரகதப்புறா என்னங்க? தமிழ்நாட்டின் மாநில சின்னம் அதுதான், மாநில பறவை. அது எத்தனை பேருக்கு தெரியும்? அது எங்க பார்க்க தோணுதாங்க. நீலகிரி லாஃபிங் கிரஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா?
அந்த பறவை ஒரு பூங்குருவி, அது பேரு. நீலகிரியை தவிர உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது. உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது. அப்போ எவ்வளவு முக்கியமான விஷயம். பாண்டா நமக்கு எப்படி தெரியும்னா அது அழிந்து வரும் உயிரினம், என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். உலகம் பூரா அதுக்கு ஒரு கேம்பெயின் நடக்குது, சேவ் பாண்டா. அதனால கண் முன்னாடி கூட நிறுத்திட்டாங்க. ரைட், நம்ம குரல் கொடுக்கும், நமக்கு எல்லைகள்லாம் கிடையாது, உயிரை காப்பாற்றுறோம், உயிரை, அது முக்கியம். ஆனா பாண்டாவை போல் அருகி வரும் உயிரினம், பாண்டாவை போல் எண்ணிக்கையில் குறைந்திருக்கிற உயிரினம், ஆபத்தில் இருக்கிற உயிரினம், என்டேஞ்சர்ட் அண்ட் ரேர் ஸ்பீசிஸ் நீலகிரி மாற்றம். பேர் கூட நமக்கு தெரியல, தமிழ்ல பேர் இல்லை. நாங்கள் பழங்குடிகள்கிட்ட நான் அகிலாச்சலாம் ஒரு ஆய்வுக்கு போன போது அவங்க ஒரு பேர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. மலுங்கு புலின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இப்போ மலுங்கு புலின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. இங்க இருந்து தான் நம்ம கானகத்தை பற்றி அறிவது. நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிற நமக்கு சூழலியல் பற்றிய எண்ணங்களே சரியாக இன்னும் சொல்லிக் கொடுக்கப்படல. அதுலேயும் கற்றுக் கொடுக்கப்பட்ட காட்டை பற்றிய தகவல்கள் எல்லாம் நமக்கு தொடர்பில்லாத தகவல்களை கொடுக்கும். நம்ம குற்றம் அல்ல, நம்முடைய இட்ஸ் எ மிஸ்டேக் இந்த கரிக்குலம். இங்கிருந்து தான் காட்டின் கானகத்தின் குரலை நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவு காடுகள், த ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா, அவங்க ஒரு டேட்டா வெளியிடுறாங்க. இந்த கடைசி டேட்டாவில் இந்தியாவில் வந்து 23.83% ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காங்க. இது 17% உயர்ந்து வருகிறதா அப்படின்னு அந்த தகவல் கொடுக்குறாங்க. முதல்ல இந்த கேள்விக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். ஃபாரஸ்ட்னா தமிழ்ல காடுன்னு வச்சு, காடுனா என்ன? வாட் இஸ் ஃபாரஸ்ட்? இந்த கேள்விக்கு விடை தேடுகிற போதுதான் நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கணும். காடுனா பொதுவான நம்முடைய கருத்து எப்படி வரும்னு கேட்டா, ஒரு மரங்கள் சூழ்ந்த பகுதி காடு. இதுதான் பொதுவாக நம்முடைய எண்ணம். அது சரியானா சரிதான். ஆனா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் இருக்கு. மரங்களை நாம் வளர்த்தெடுத்துடலாம். மரங்களை இன்னைக்கு நட்டு வச்சோம்னா ஒரு 50 வருஷத்துல அது கொண்டு வந்துடும். ஆனால் காடுகளை உருவாக்க முடியாது. மரத்தை நடலாம், காட்டையும் உருவாக்க முடியாது. இந்த கேள்விக்கு பதில் தேடும்போது தான் காட்டை புரிஞ்சுக்க முடியும். வெறும் மரமா போடுச்சுன்னா அது தோப்பு, அது கெனப்பி கவர், ஒரு நிழல் போர்வை. அதை குறைச்செல்லாம் மதிப்பிடல நான், அதுக்கு பெரிய ரோல் இருக்கு. ஆனால் காடு என்பது ஒரு உயிர் சூழல், மரம் என்பது உயிர் ஸ்பீசிஸ். காடுங்கிறது உயிர் சூழல், அது இக்கோசிஸ்டம். கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவிலிருந்து ஆலமரம் வரைக்கும், சின்ன பாசியிலிருந்து யானை வரைக்கும், மரம், செடி, கொடி, பூச்சி, புழு, பறவை, விலங்கு, அங்க இருக்கிற மண், இதெல்லாம் சேர்ந்த தொகுப்பு தான் காடு. எல்லாத்துக்கும் அதுல பங்களிப்பு இருக்குது, ரோல் இருக்குது. அமேசான் காட்டுல யானை கிடையாது அப்படின்னா அது தாழ்ந்தது. நம்ம காடு யானை இருக்கு உயர்ந்து அப்படிலாம் கிடையாது. அமேசானுடைய உயிர் சூழல் வேறு, ஆப்பிரிக்கா காட்டில் உயிர் சூழல் வேறு, அலையாத்தி காடுகளின் உயிர் சூழல் வேறு. நாம பார்க்க போகிற மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய த ஸ்கை ஐலண்ட் அறிவியலாளர்கள் பேர் வச்சிருக்காங்க, வான தீவுகள். அதுதான் சோலைக்காடுகள், புல்வெளிகள் இருக்கிற ஒரு தனித்துவமான இயற்கை அமைப்பு ஸ்கை ஐலண்ட். அதனுடைய இயற்கை அமைப்பு ஒன்னொன்னுக்கும் அங்குள்ள உயிர்கள் அதனுடைய பங்களிப்பை தருகின்றன. இதுல யார் என்ன தராங்கிறதெல்லாம் இன்னும் மனிதர்கள் முழுமையா தெரியல. தெரிந்ததே வியப்பாரு. நீங்க வந்து காட்டை ஒட்டிய பகுதிகள்கிட்ட போனீங்கன்னா மக்கள் வெறுக்கிற அல்லது மக்களுக்கு ஒரு அலட்சியம் தருகிற விலங்கு வந்து எதுன்னா காட்டுப்பன்றி. நீங்க வந்து வைல்ட் லைஃப் லவர்னு சொல்றவங்க கூட காட்டுக்கு போனாங்கன்னா, இப்ப எங்களோட நீங்க வந்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு காட்டுக்கு போனீங்கன்னா வெற்றி, சுந்தரராஜன் எல்லாம் வந்திருக்காங்க. எங்கள்கிட்ட சில அறிஞர்கள் இருக்காங்க. நீங்க வந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் கடந்து போகிற காட்டை 1.5 மணி நேரம் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அதை சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லும் போது வியப்பா இருக்கும். அப்படி கானக அக்கறையாளர்கள் அல்லது கானகத்தின் மீது பற்று கொண்டவர்கள் கூட காட்டு பண்ணியே பெருசாக மதிக்க மாட்டாங்க.
தட் இஸ் a least minded animal. ஏன்னா அது எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனால் what is the role of a wild boar? ஒரு காட்டு பண்ணினால காட்டுக்கு என்ன பயன்? இதுதான் அகிலா சொன்னாங்க. முதல்ல இந்த கேள்வி மிக மிக மோசமான கேள்வி. ஒரு உயிரால் என்ன பயன் அப்படின்னு கேட்கிறது, அது மானுடத்தின் ஒரு மிக மோசமான தலைகணம். அது அருவருப்பான ஒரு கேள்வி. இந்த கேள்வி கேட்கும் போது நம்ம தகுதி இருக்கலாங்கிறதுல இருந்து இந்த கேள்வி ஆரம்பிக்கும். அதான் அகிலா அதை ரொம்ப அழகாக முன்வைச்சாங்க. மனிதரை மையப்படுத்துகிற உலகம் வேறு, இயற்கையை மையப்படுத்துகிற உலகம். There is a great difference between the biocentric and nature-centric world. மனிதனை மையப்படுத்தினா எதை பார்த்தாலும் இதனால என்ன யூஸ், நமக்கு என்ன யூஸ், எல்லாம் மனுஷனுக்கு என்ன அப்படின்னு தான் பார்க்கறது. அப்படி பார்க்கறதுக்கு முதல்ல உங்களுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கானா ஒரு கேள்வியில் ஆரம்பிக்கும். இந்த இயற்கை அறிவை ஹோமோசேப்பியன் பற்றி, சேப்பியன் அந்த நூலை பற்றி வெற்றி சொன்னாரு. அந்த சேப்பியன்ல அதை அழகா சொல்லுவாங்க. இந்த பூமியினுடைய வரலாறு ஆரம்பிக்கிறாங்க. அறிவியல் படி 460 கோடி ஆண்டுகள் பூமியினுடைய வரலாறு. 300 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இங்க உயிர் தோன்றி இருக்கலாம் கருதப்படுகிறது. 40 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில பூச்சிகள் இருக்கு. மூதாய் அப்படின்னு அகிலா சொன்னதுடைய அர்த்தம் அதான். 30 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில ரெப்டைல்ஸ் இருக்கு. 20 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இங்கு மேமல்ஸ் இருக்கு, பாலூட்டிகள் இருக்கு. 15 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இங்கு பறவைகள் இருக்கு. ஆதாரங்கள் அறிவியல் சொல்லுது. நாம the homo sapien என்று சொல்லக்கூடிய நவீன மனிதர்கள் எவ்வளவு காலமா இந்த பூமியில இருக்கும் அப்படின்னு கேட்டா அறிவியல் சொல்றது 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ஆண்டுகள் தான். பறவைகள் 15 கோடி வருஷமா இருக்குது, பூச்சிகள் 40 கோடி வருஷமா இருக்குது. நாம 2 லட்சம் வருஷமா தான் இருக்கோம்னா முந்தானத்து இந்த பூமியில் பரிணமித்தவர்கள் நாம். அப்படின்னா அந்த பூமி யாருடையது? இந்த கேள்வியை கேட்டோம்னா தான் வாட் இஸ் த யூஸ் இந்த கேள்வியை நிறுத்த முடியும். இது அவங்க உலகம், பறவைகளின் உலகம், விலங்குகளின் உலகம், பூச்சிகளின் உலகம், தாவரங்களின் உலகம். நாம தான் புதுசா வந்திருக்கோம். அப்படின்னா இந்த கேள்விக்கு பதில் தேடும் போது அறிஞர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க. நாம் இல்லாத உலகத்தில் பறவைகள், விலங்குகள், மற்ற உயிர்கள் வாழும். ஆனால் அவை இல்லாத உலகத்தில் நம்மால் ஒரு நாள் வாழ முடியும். ஏன்? கேள்வி கேளுங்க அப்படின்றாங்க. என்ன உயிர்? நீங்க ரொம்ப சின்னதா எதை மதிக்கிறீங்க? சின்னதுன்னா ரொம்ப சின்னது எது? நுண்ணுயிர்கள். ரொம்ப சின்னது, நீங்க பெரிய ஆட்கள். சரி, இந்த பூமியில நுண்ணுயிர்கள் இல்லாம போகட்டும், என்ன நடக்கும்? அடங்கி போயிடும் இந்த உலகம். பூமியில நுண்ணுயிர்கள் இல்லை. என் உடம்புல நான் இங்க இந்த மேடையில 3 பேர் இருக்கோம், நான் பேசிட்டு இருக்கேன், ஒருத்தன் பேசியிருக்கேன்னா நம்ம கணக்கு நம்ம ஒருத்தான். ஆனா உயிர்கள் கணக்குல என் உடம்புக்குள்ளார 1 கோடி நுண்ணுயிர்கள் இருக்கலாம். அதுக்கு ரோல் இருக்கு. அது இல்லைன்னா என்ன நடக்கும்? கட்லோரா பற்றிய பெரிய யூனிவர்சிட்டியா நடத்திருக்காங்க. இந்த உலகத்தில் ஒரு தாவரங்கள் இல்லைன்னா என்ன நடக்கும்னு கூட பதில் சொல்லிடுவோம். ஆனா அந்த தாவரங்கள் அந்த 1 அடி 2 அடி இருக்கிற உயிருள்ள மேல் மண் இருந்தால் தான் அந்த தாவரங்கள் வளரும். அந்த உயிருள்ள உயிரற்ற மண் தான் என்ன நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? நான் லிவிங் திங். அவன் எப்படி உயிரோட ஒரு இடத்த போய் பார்த்தா எதுவுமே விளையிலன்னா தாத்தா சொல்லுவார், செத்து போச்சுப்பா, மண் செத்து போச்சுங்க. மண் எப்படி சாகும்? மண் செத்து போச்சுன்னா மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் இல்லைங்க, அவ்வளோதான். உயிர் அந்த நுண்ணுயிர்கள் இல்லைன்னா அந்த உலகம் செத்து போயிடும். நம்ம எப்படி பெரிய பூச்சிகள்? பூச்சின்னா அருவருப்பா இருக்கு. ஒரே ஒரு பூச்சி மட்டும் நமக்கு பிடிக்கும், வண்ணத்து பூச்சி. எத்தனை பேருக்கு வண்ணத்து பூச்சி பிடிக்காது? யாரும் கை தூக்க மாட்டோம். எத்தனை பேருக்கு கம்பளி பூச்சி பிடிக்கும்? இன்னும் கொஞ்சம் பேர் பிடிக்கும், கை தூக்கல. ஆனா பொதுவா கம்பளி பூச்சி பிடிக்கும், நான் வண்ணத்து பூச்சி பிடிக்கும். ஏன் வண்ணத்து பூச்சி பிடிக்கும்? அழகா இருக்கு. அழகா இருக்கு, கவிதை எழுதலாம், போட்டோ எடுத்துக்கலாம், ஓவியம் வரைஞ்சிக்கலாம், அதனால பிடிக்கும். நமக்கு பிடித்த எல்லா வண்ணத்து பூச்சிகளும் ஒரு காலத்தில் நாம் வெறுக்கிற கம்பளி பூச்சாதான் இருந்திருக்கும் அப்படின்னு உண்மையை தெரிந்து கொள்வதுதான் எக்காலஜி, சூழலியல். சூழலியல் எந்த விருப்பு வெறுப்புகளும் அப்படிதான் எல்லாத்தையும் பார்க்கணும். பூச்சிகள் இல்லைன்னா என்ன ஆகும்? அறிவியல் சொல்லுது பூச்சிகள் இல்லைன்னா காட்டுல பல மரங்களே இருக்காதுன்னு சொல்லு.
ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்லலாம். ஆனால் பூச்சிகளுக்கும் அந்த பாலினேஷன், மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை, கிராஸ் பாலினேஷன், பல இடங்களில் பூச்சிகள் இல்லைன்னா மரங்களை வளராது. ரொம்ப நல்ல உதாரணமா ஏதோ சொல்லுவாங்கன்னு கேட்டா, பொதுவாக எல்லா உயிர்களும் எல்லா உயிர்களும் ஆனதுதான் இந்த உலகம். அதுல சில உயிர்களை மட்டும் கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அதிகரிப்பு இருக்கு, ஆதார உயிர்கள். பல உயிர்களை வாழ வைப்பதற்கு அவை துணையா நிற்கின்றன. அப்படி முதன்மையான ஆதார உயிர்கள் அந்த ஃபைக்கஸ் ட்ரீஸ் வரும். ஆல், அத்தி, அரசு போன்ற மரங்கள்லாம், ஒரு ஆலமரம் எல்லாம் ஆயிரக்கணக்கான பறவைகள் அதை தேடி வரும், விலங்குகள் அதை தேடி வரும், யானை அதை தேடி வரும். அப்படி அப்போ அது ரொம்ப முக்கியமானது. அப்படி எல்லா உயிர்களுக்கும், பல உயிர்களுக்கு ஆதரவு தருகிற அந்த ஆலமரத்துக்கு உயிர் கொடுக்கிறது யார் தெரியுங்களா? ஒரு சின்ன குளவி, திக் வாஸ்ப்னு அதுக்கு பேர், ஆலங்குளவி. அந்த குளவி ஆலம் பூக்களில் தேனெடுக்க வரும். அது உணவு தேடி தான் வரும். அப்படி தேனெடுக்கும் போது ஆலமரத்தில் மகரந்த சேர்க்கை நடக்கும், பாலினேஷன் நடக்கும். அப்படி நடந்தாதான் அந்த பூ காயா மாறும், கனியா மாறும், இன்னொரு விதை முளைக்கும். ஆலமரத்தின் எதிர்காலம், பெரிய ஆலமரத்தின் எதிர்காலம் ஒரு சின்னூண்டு குளவியில் இருக்கு. இன்னொரு பக்கம் வரும், காட்டின் இன்னொரு ஆதார உயிரா யானை சொல்லும். நமக்கு காடு வேணும், நம்ம காட்டுக்கு யானை வேணும். அறிவியல் பல செய்திகளை சொல்லும். யானையினுடைய விதை பரவலில் யானையுடைய பங்களிப்பு இருக்குது, காட்டை மேலாண்மை செய்வதில் யானையுடைய பங்களிப்பு இருக்குது, பல விஷயங்கள் சொல்லும். யானையை பற்றி மட்டுமே 2 மணி நேரம் பேசு, அவ்வளவு செய்திகள் இருக்கு. இந்த யானைகளுக்கு பின்னாடி சில நேரம் வண்ணத்து பூச்சிகள் பறக்கும். ஒரு அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க, எதனால் பறக்குது? 2 காரணங்களை முன்வைக்கிறாங்க. ஒரு காரணம் அவங்க கணிக்கிறாங்க. இது ஒரு ஒரு அப்சர்வேஷன் தான். குளிர்காலத்தில் பொதுவாக சென்னையிலேயே குளிரும், டிசம்பர் மாதம். எனக்கெல்லாம் சென்னை, கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரணுன்னாவே நான் பயந்துட்டு தான் வருவேன். இந்த வெக்க தாங்க முடியாது. அதுக்குன்னு நான் கோயம்புத்தூர் பெருமையிலப்பட்டுக்கல, நான் அங்கே பழகிட்டேன். இந்த வருஷம் கோயம்புத்தூர் சென்னையை விட பசமாக கோயம்புத்தூர் பாதிக்கப்பட்டிருக்கு, அது வேறு விஷயம். ஒரு அமைச்சர் சொன்னது போல கணிக்கப்பட்ட இந்த வெப்ப அளவுகள் கணிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை 30 டிகிரி வெப்பநிலையை ஊட்டி கண்டதே இல்லை. இந்த ஆண்டு ஊட்டியில் நிறைய ஃபேன் விற்பனையாக இருக்குது. வேறே போட்டுக்க மாட்டாங்க. நல்லா ஊட்டியில் படித்தேன். ஃபேன் தான் நான் கோயம்புத்தூரில் காலேஜ் படிக்கும்போது என் ரூமில் ஃபேன் கிடையாது. நண்பர் பொன்சுதாவுக்கு தெரியும். நான் இன்னைக்கு இந்த நிலைமை மாறி இருக்கு. இப்படி இந்த வெக்கை இதை பற்றி பேசுகிற போது நம்ம குளிர் ரொம்ப கடுமையாக இருக்கும். காடுகள் நல்லா மார்கழி மாதம் குளிர். அப்போ இந்த யானை சராசரியாக ஒரு நாளைக்கு 15-20 முறை சாணம். கூட்டமாக இருந்துச்சுன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஒரு சாணம் இருந்துகிட்டே இருக்கும், வெது வெதுப்பாக இருக்கும். அந்த வெது வெதுப்பான யானை சாணத்தில் அமர்ந்து இந்த டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அது உட்காரலாம். இது ஒரு அனுமானம். இன்னொன்று சொல்றாங்க, காட்டில் உள்ள விலங்குகள் புல்லு சாப்பிட நமக்கு தெரியும், ஹெர்பிவோர், தாவர உண்ணிகள். ஆனால் சில நேரத்தில் மண்ணை சாப்பிடும். மண்ணுனா எல்லா மண்ணும் கிடையாது. காட்டில் சில இடங்களில் மட்டும் உப்பு மண் இருக்கும், சால்ட் லிக்னு அதுக்கு சொல்லுவாங்க. அது ஏன்னா அது வெறும் சுவை அல்ல, அது மினரல். நாம் டெய்லி உப்பு போட்டுக்கிறோம், சோடியம் குளோரைடு, சுவைக்காக அல்ல. அது இல்லைன்னா நம்ம உடம்பு தாங்காது. நம்ம நாள்தோறும் போட்டுக்கிறோம். விலங்குகள் தேவையான போது அந்த உப்பு மண் எங்கே இருக்கோ அதை விரும்பி சாப்பிடுது. யானை அதை கண்டுபிடிச்சி விரும்பி சாப்பிடும். யானையின் சாணத்தில் இந்த உப்பு இருக்கும். வண்ணத்து பூச்சிகள் யானையின் சாணத்தில் அந்த தாதுக்களை எடுக்கின்றன. அதுவும் ஆண் வண்ணத்து பூச்சிகள் இனத்திற்கு அது தேவைன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு சின்னூண்டு வண்ணத்து பூச்சிக்கு பெரிய யானை உதவுவதும், ஒரு பெரிய ஆலமரத்துக்கு சின்ன குளவி உதவுவதும் தான் காடு. காட்டில் பெரியவங்க சின்னவங்க இது எல்லாத்துக்கும் பங்களிப்பு இருக்கு. காட்டு பண்ணி கூட்டமா போயிட்டு புள்ளையும் மண்ணையும் கிளறி வைக்கும். ஏன் கிளறுதுன்னா கிழங்கும் வேரும் அதுக்கு பிடித்த உணவு. சங்க இலக்கியத்தை பற்றி பல தகவல்களை கொடுத்துருக்கு. அப்படி கிளறிட்டு அதை சாப்பிட்டு போயிடும். அந்த கிளறு நடை எப்படி இருக்குன்னு கேட்டா நம்ம வயல்ல உழவோட்டு நட மாதிரி இருக்கும்.
அங்கே ஒரு மரமோ செடியோ இருந்தால் அந்த விதை விழுந்துச்சுன்னா உடனே முழிக்கும். காட்டின் உழவன் காட்டுப்பந்து. இந்த வேலை யார் செய்யும்? நாங்கள் யானைகள் காடுகளில் மரணம் அடைந்தால் அதுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் எவிடன்ஸ்க்கு ஓசை அஃபீஷியலாக நாங்கள் போவோம். அப்படி ஒரு முறை போகும்போது ஒரு யானை செத்து இருக்குன்னு வனத்துறை சொல்லிட்டாங்க, செத்து 2-3 நாள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் வராரு, போஸ்ட்மார்ட்டத்துக்கு போனால் தூரத்துலேருந்து பார்க்குறோம் அந்த செத்து போன யானை அப்படியே அசையுது. பயந்துட்டாங்க. செத்து போனதுன்னு உறுதி செய்யப்பட்ட யானை எப்படி அசையும்? அப்படியே பயந்து உள்ளே போனோன்னா நாங்கள் போனதை பார்த்துட்டு இந்த யானையினுடைய உடம்புக்குள்ளேருந்து 4 காட்டு பண்ணி இப்படி இறந்து போனவற்றை சாப்பிடுவதில் முதன்மையான ஒரு விலங்கு. பெரிய தூய்மை புண்ணியம். இந்த ரோலை யார் பண்ணுவோம்?